இன்னைக்கு மேங்கோ கேக் தான் பண்ணியிருக்கேன். காலையிலே மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கறதுக்கு போனோம். அங்கே சுற்றி சுற்றி பார்த்தா ஒரே மாம்பழ கடையாக இருந்துச்சு. நம்ம கண்ணை அப்படியே உறுத்த நான் ஒரு கிலோ மாம்பழத்தை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அதை அரிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த இதுக்கு நான் தான் சக்கரை தண்ணியே ஊற்றணும் போல இருக்கு. அவ்வளோ சப்புன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இதை வச்சு நம்ம வந்து பேசாமல் மேங்கோ கேக் மாதிரி பண்ணிடலாம் சுகர்லாம் போட்டுன்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த மேங்கோ கேக் பண்ண அரை மணி நேரத்தில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் ரவை, மாம்பழம், சக்கரை, நெய், பால், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். அந்த கேப்பில் லெமன் டீ வீட்டிலே போட்டு குடிச்சாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த ரவெல்லாம் ஊறி போய் நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மேங்கோ கேக் ஓவன், ஏர் ஃப்ரையர், இட்லி பாத்திரம், அப்புறம் குக்கர், இது 4துலையுமே நம்ம வந்து பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்ண போகிறது ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன். அதுக்காக அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல மேலே ஃபுல்லாக நட்ஸை போட்டுட்டு ஏர் ஃப்ரையரில் 170 டிகிரியில் 20 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சா போதும். அதில் வந்து பேக்கிங் ஆப்ஷன் இருக்கும், அதுதான் வச்சேன் இன்னைக்கு. நான் கத்தி எடுத்து குத்தி பார்த்தா சுத்தமாக பிசு பிசுன்னு அந்த 17 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சூப்பராக வந்து செம்மையாக வந்திருந்தது. லைட்டாக கூட அந்த பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி தான் நான் வச்சிருந்தேன். அதை சொல்ல நான் மறந்துட்டேன். அப்புறம் எடுத்து பார்த்தா அப்படியே சும்மா புசு புசுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. மாம்பழத்தை சும்மா சாப்பிட்றத விட இந்த மாதிரி கேக் செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு.